தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை பாடி மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமான ஒரு பாடகராக திவினஸ் மாறியிருக்கின்றார். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் பொழுது வள்ளலாகலாம் என்ற பாடல் வரிகள் பலரையும் மெய்மறக்கச் செய்திருக்கின்றன. அந்த பாடல் வரிகளோடு சரத்குமாரும் அவரோடு சேர்ந்து பாடி இருக்கின்றார். பிறகு உனக்கு திவினஸ் என்று பெயர் வந்தது விசித்திரமான ஒன்றல்ல, ஏனென்றால் அந்த பேருக்கு ஏற்றால் போல் நீ பாடி வருகிறாய் என்று அவரை போழ்ந்து தள்ளியிருக்கின்றார். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடல் இவனுக்குத்தான் பொருத்தம் என்றும் அந்த பிரபல்யம் மிக்க நடிகர் சரத்குமார் அவர்கள் வாழ்த்தியிருக்கின்றார்கள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற தத்துவத்துக்குள் பல அர்த்தங்கள் தங்கியிருப்பதாக நடுவர் சரத்குமார் கூறியிருக்கின்றார். மாபெரும் சபையினில் நீ நடந்து வந்தால் உனக்கு மாலையில் விழ வேண்டும் என்று எம்ஜிஆர் பாடலை திவினஸ் புகழ்ந்து பாடியது பலரையும் மெய்மறக்கச் செய்தது. ஆகவே அந்த அளவுக்கு சரத்குமார் பழைய பாடல் மீது தனது முழுமையான ஆர்வத்தையும் காட்டியிருக்கின்றார். அந்த வகையில் திவினஸை பொறுத்தவரையில் பழைய பாடல்கள் பாடுவதென்றால் அவருக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கும். தனது பழைய பாடல் திறமையினூடாக இன்று வெற்றி புகழுக்கு உயர்ந்திருக்கின்றார். அன்று தொடக்கம் இன்று வரை ஒவ்வொரு வாரமும் அவர் பாடும் பொழுது அவருக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைத்திருந்தன. மறக்க முடியாத ஞாபகங்களுள் அவருடைய வரலாறுகள் தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. திவினஸை பொறுத்தவரையில் அவர் சிறந்த ஒரு பழைய பாடலை பாடக்கூடிய அதே நேரத்தில் புதிய பாடலையும் நன்கு பாடி அசத்தக்கூடிய திறமை உள்ளவர் என்று பலரும் பாராட்டுகின்றார்கள். அது மாத்திரமன்றி இறுதி நேரத்தில் வந்து பாராட்டிய சிவகார்த்தியனும் அதையே கூறியிருக்கின்றார். பொருத்தமான ஒருவர் இன்று டைட்டில் வினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்று வாழ்த்தியிருப்பது பலரையும் மெய்மறக்கச் செய்திருக்கின்றது. எந்த நடுவர் வந்தாலும் திவினஸுக்கு கிடைத்த வாழ்த்துக்கு குறைவில்லை என்றே கூற வேண்டும். மக்களின் ஆதரவு பெற்ற மெல்லிசை மன்னரின் பெயர் பெற்ற ஓர் டைட்டில் வின்னராக திவினஸ் பார்க்கப்படுகின்றான். இதனால் நடுவர்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் திவினஸை. தொடர்ந்தும் திவினஸ் தொடர்பான தகவல்களையும் சரிகமபா தொடர்பான புதிய தகவல்களையும் பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.